श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ சீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 651வது நாமம் பஜதாம் சுக்ருதே நமக. தொழுகின்றவர்களின் மேல் அன்புள்ளம் படைத்தவருக்கு நமஸ்காரம். 652வது நாமம் பக்த சர்வ ஸ்வஹாரினே நமக. பக்தர்களின் உடைமைகளையெல்லாம் பறிமுதல் செய்பவருக்கு நமஸ்காரம். இது மிகச் சிறப்பான அனுக்கிரகம். ஆனால் மிகச் சிலருக்குத்தான் இதை செய்ய முடியும். ஒரு சில பக்தர்களின் விஷயத்தில் அவர்களுக்கு தேவையில்லாதது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்துவிடும்படி செய்து தேவைப்பட்ட ஆன்மீக மேம்பாட்டை நிறையவே அருள் செய்தார் பாபா. உபாசனி சாஸ்திரியும் ஹரி சீதாராம் தீக்ஷிதரும் இதற்கு மிகச்சிறந்த உதாரணங்கள். இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் விளையாட்டின் வேலைப்பாடுகளில் ஒன்றன்றோ? பாகவத தர்மத்தை பற்றி பாண்டவர்களில் மூத்தவரான தர்மபுத்திரர் கேட்ட கேள்விகளுக்கு மாயக்கண்ணன் அளித்த பதிலின் ஒரு பகுதியை மட்டும் இங்கு கவனிப்போம். ஸ்ரீ பகவான் கூறியது: நான் எவனுக்கு அனுக்கிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவனுடைய செல்வம் அனைத்தையும் மெல்ல மெல்ல அபகரிப்பேன். பிறகு தனமில்லாமல் கஷ்டப்படும் அவனை உற்றார் உறவினர் விட்டுவிடுகிறார்கள். பொருளீட்டும் முயற்சி வீணாகி அதில் வெறுப்படைந்து எப்போது அவன் என் பக்தர்களுடன் நட்பு கொள்கிறானோ அப்போது அவனுக்கு எனது அனுக்கிரகத்தை செய்வேன். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 88 ஸ்லோகங்கள் 8 மற்றும் 9. பொழிப்புரை பூஜ்ய ஸ்ரீ அண்ணா என் சுப்பிரமணிய ஐயர். இது மரக்கருணை போல் தோன்றினும் அறக்கருணையே. ஆயினும் இதை யார் விரும்பி ஏற்பார்? எனக்கு வேண்டா ஐயனே. 653வது நாமம் பக்த அனுக்கிரக காதராய நமக. பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்வதில் ஏக்கத்துடன் ஆர்வம் காட்டுபவருக்கு நமஸ்காரம். திருமயிலை பாபா கோயிலின் முகமண்டபத்துள் நுழையும் போதே கிழவனார் வா 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 என்றழைப்பது போல சில நாள்களில் அடியேனுக்கு தோன்றும். இது ஒரு பிரமையோ என்று நினைப்பதுவும் உண்டு. பிரமையாகவே இருப்பினும் இது ஓர் ஆனந்தமான அனுபவம் அன்றோ? இவ்வுலகமே ஒரு பெரிய பிரம்மைதானே. பாபா ஆர்வத்துடன் அழைக்கும் அனுபவம் பிரமைக்குள் பிரமையாக இருந்துவிட்டு போகட்டுமே, லாபம்தானே. இதை எழுதும் போது எனக்கு அருட்பிரகாச வள்ளலாரின் நினைவு வருகிறது. திருமுல்லை வாயில் கிராம மகளிரில் ஒருவர் செய்த தகாத செயலை அங்கே கோவில் கொண்டிருக்கும் மாசிலாமணீஸ்வரரின் மேல் ஏற்றி என்னை வாவென்று உரைத்திலேயே என்று மனம் நொந்து பாடினார் ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார். அத்தலத்தில் பாடிய 10 பாட்டுகளிலும் இந்த வருத்தம் தொனிக்கிறது. ஒரு வீட்டு வாசத்திண்ணையில் படுத்து கொண்டிருந்த வள்ளலாரை விரட்ட அவ்வீட்டு பெண்மணி ஒருவர் அவர் மீது சுடுநீரை கொட்டியதாக கர்ண பரம்பரை தகவல். வாடின பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவருக்கு எவ்வளவு வருந்தத்தக்க வரவேற்பு! திருமுல்லை வாயில் சென்னையிலிருந்து ஆவடி செல்லும் மார்க்கத்தில் அம்பத்தூரை அடுத்து உள்ளது சுந்தரர் வள்ளலார் பாடிய திருத்தலம். வள்ளலார் தமிழின் இனிமையை அனுபவிப்பதற்காகவே ஒரே ஒரு பாட்டை நோக்குவோம். துப்பு நேரிதழ் மகிழ்ந்த கல்யாண சுந்தரா சுந்தரன் தூதா மைப்பொதி மிடற்றாய் வளர்திருமுல்லை வாயில் வாழ் மாசிலாமணியே அப்பனே உன்னை விடுவேனோ அடியேன் அறிவிலேனெனினும் நின் கோயிற்கு எய்ப்புடன் வந்தால் வாவென உரையா திருப்பதுன் திருவருட்கியல்போ. திரு அருட்பா வட திருமுல்லை வாயில் அருளியல் வினாவல் பாட்டு 3 வள்ளலார் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள். திருமயிலையில் அடியேனுக்கு ஏற்படும் அனுபவத்திற்கு நேர் எதிரானது ஸ்ரீ வள்ளல் பெருமானின் திருமுல்லை வாயில் அனுபவம். ஆயினும் அதையும் வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஏனோ எனக்கொரு உந்துதல். ஒரு கருத்தினுட் புகுந்து அதன் ஒரு நுனியை பரிசீலிக்கும் போது அக்கருத்தின் எதிர்நுனியும் நம்மை ஈர்ப்பது மனதின் இயல்பு போலும். 654வது நாமம் பக்த ராஸ்ஞாதி
சர்வேஷாம் அமோக அபய சம்பிரதாய நமக. ராசனே முதலாகிய அனைத்து பக்தர்களுக்கும் குறி தவறாது பயனளிக்கக்கூடிய அடைக்கலம் அளிக்கும் தொன்று தொட்ட வழக்கமுடையவருக்கு நமஸ்காரம். தாமோதர் சாவல்ராம் ராசனே காசார் என்னும் பெயர் கொண்ட பக்தர் அகமது நகரில் வாழ்ந்தவர். 655வது நாமம் பக்த அவன சமர்தாய நமக. பக்தர்களை காப்பாற்றும் சாமர்த்தியமுடையவருக்கு நமஸ்காரம். மேலும் அவன் வாழ்க்கை நெறியில் உங்களுக்கு எவ்வித சிரமத்தையும் வைத்திடவில்லை. உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கத்தில் நிலைத்திருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லீம்கள் என்றுதான் முன்பும் பெயர் சூட்டியிருந்தான். குரானிலும் உங்களுக்கு இதே பெயர்தான். தூதர் உங்கள் மீது சான்று வழங்குபவராகவும் நீங்கள் மக்கள் மீது சான்று வழங்குபவர்களாகவும் திகழ வேண்டும் என்பதற்காக எனவே தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுங்கள், மேலும் அல்லாவை இறுகப் பற்றி கொள்ளுங்கள். அவன்தான் உங்கள் பாதுகாவலன். அவன் எத்துணை சிறந்த பாதுகாவலன், மேலும் அவன் எத்துணை சிறந்த உதவியாளன். திருக்குரான் அல்-ஹஜ் அத்தியாயம் 22 திருவசனம் 78. 656வது நாமம் பக்த அவன துரம்தராய நமக. பக்தர்களை காக்கும் சுமையை இழுப்பவருக்கு நமஸ்காரம். 657வது நாமம் பக்த பாவ பராதீனாய நமக. பக்தர்களின் பாவத்தால் ஆத்மாவில் உண்டாகும் பரிணாம விசேஷத்தால் கட்டுண்டவருக்கு நமஸ்காரம். 658வது நாமம் பக்த அத்யந்த ஹித ஔஷதாய நமக. பக்தர்களுக்கு மிகச்சிறந்த நன்மை அளிக்கக்கூடிய அருமருந்தானவருக்கு நமஸ்காரம். அருமருந்தெனும் தனி மருந்திது அம்பலத்தே கண்டேன். திருவருட்பிரகாச வள்ளலார். 659வது நாமம் பக்த அவன பிரதிஜ்ஞாய நமக. பக்தர்களை காப்பது என்னும் பிரமாணமேற்றவருக்கு நமஸ்காரம். தான் நாடுவோருக்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான். மேலும் அவன் வலிமை மிக்கவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கிறான். இது அல்லாஹ் அளித்த வாக்குறுதியாகும். அல்லாஹ் ஒருபோதும் தன் வாக்குறுதிக்கு மாறு செய்வதில்லை. ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் அறிவதில்லை. திருக்குரான். மக்களில் பெரும்பாலோர் அறிவதில்லை எனும் கூற்று சாயி பக்தர்களுக்கு பொருந்தாது. இது அவர்களுடைய பாக்கியம். 660வது நாமம் பஜதாம் இஷ்ட காமதுகே நமக. பக்தர்களின் விருப்பங்களுக்கு காமதேனுவானவருக்கு நமஸ்காரம். காமதுக காமதேனு பக்தன் கேட்பதை அளிக்கும் தேவலோக பசு. இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की